ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்குவாடுக்குள்ள வரணும்னா டெவால் பிரேவிஸ் மாதிரி ஒரு ஃபாரின் பிளேயரை கொடுக்கறதுல எதுக்குடா இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கும் தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க திடீர்னு எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஒட்டுமொத்தமாக டெவால் பிரேவிஸ் மேலேயும் நம்ம ஆளு சிவன் டூபே மேலேயும் ஒட்டுமொத்தமாக அப்படியே பரிதாபத்தை கொட்டுறாங்க, ஃபீலிங் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, என்னையும் சேர்ந்து கண்கலங்க வைக்க பார்க்குறானுங்க நாதாரி பசங்க. டேய், இதெல்லாம் ஒரு பரிதாபமாடா. நம்மளை பார்த்து எப்படிலாம் சிரிக்கிறானுங்க. எல்லா தடவையும் நம்ம அப்படியே டேபிளுக்கு கீழே போகும்போது நம்மளை பார்த்து எவ்வளோ கேவலமாக ஓட்டுறானுங்க. அதை நினச்சி பரிதாபப்படுறதை விட்டுவிட்டு இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி பரிதாபப்படுறீங்க. பிளேயர்னால் மற்ற டீமுக்கு போய் ஆடதாண்டா செய்வானுங்க, அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக கூடையே ஓவரா வச்சுப்பானுங்க. இதுக்கெல்லாம் போயிட்டு ஓவரா பண்ணிட்டு சீனா போட்டுக்கிட்டு இருக்கானுங்க நண்பர்கள். எனக்கு வெறி ஏற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டரு, அப்படி ஒரு ஆறா உள்ள ஒரு பிளேயர்லாம் கிடைக்க சான்ஸே கிடையாது. நான்லாம் நீங்கள் ருத்ராஜ் கைகோட்டை கொடுத்தாலும் கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வாங்கிக்கோங்க, கும்பிடு போட்டு வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இவங்க போட்டு நம்மளை உழப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ட்ரேடு நடக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு தினம் இந்த மாதிரி என்னை டென்ஷன் பண்ணி என்னை ஹைப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ட்ரேடை முடிங்க. ஒரு பக்கம் என்னடானா டெவால் பிரேவிஸ் விட்டு பின்னிக்கிட்டு இருக்கான், இவனை யாடா கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பரிதாபமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, நம்மளே பரிதாபப்படுற நிலமையில தான் இருக்கோம். ஸோ கும்பிடு போட்டு ஹர்திக் பாண்டியா வாங்கி ட்ரேடை முடிகிறான்.